தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். உயர் நீதிமன்றத்தின் மதுரை கிளை திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் பிரச்சனை குறித்து ஒரு நல்ல தீர்ப்பு, இறுதியான தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மாநில அரசு அதை ஏற்று இப்போ தை மாசத்துல பூசத்தை ஒட்டி கார்த்திகை வருது, அதிலே இப்போ ஏற்றலாம். இதற்கு ஒரு தீர்வு காணும். எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மூளை பிறண்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னால், முருகப்பெருமானின் தீபஸ்தம்பத்தை புணம் புதைக்கிற இடம்ங்கிற அளவுக்கு பேசக்கூடிய அடாசிட்டி, அரரோகன்ஸ் சட்ட அமைச்சருடைய பேச்சு. நான் கேட்குறேன், புணம் புதைக்கிற இடத்துல தான் புணம் புதைக்கணும்லாம் அவர் பேசியிருக்காரு. இப்போ ஹிந்துக்கள் என்ன கேட்குறாங்க, திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் காலமானப்ப நீங்கள் கண்ணம்மாப்பேட்டைக்கு போகாமல் கடற்கரைக்கு ஏன் போனீங்க? கொஸ்டின் வருதில்ல. இன்னி வரைக்கும் நான் இந்த கேள்வி கேட்கல. ஆனால் இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, புணம் புதைக்கிற இடத்துல புணம் புதைக்கணும்னா நீங்கள் கருணாநிதி அவர்கள் காலமானப்போ கண்ணம்மாப்பேட்டைக்குள்ள போயிருக்கணும், எதுக்கு கடற்கரை? ஆகவே இந்த நாக்கு தடித்து பேசுவது, ஹிந்து விரோதமாக பேசினா அது தனக்கு பெரிய கிரெடிட்னு ரகுபதி மாதிரியான ஆட்கள் சேகர் பாபு ரேஞ்சுக்கு இறங்கி இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஒரு நீதிபதி அமர்வில் கொடுத்த தீர்ப்பில் மரியாதைக்குரிய நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்கார். இப்போது ஹைகோர்ட்டு வருஷத்துக்கு ஒரு நாள் மூடுறாங்க. எதுக்காக அது குறிப்பிட்டிருக்காரு. ஹைகோர்ட்டினுடைய உரிமை அந்த கட்டடம் அப்படிங்கிறதுக்காக. அதனால் அது மாதிரி அதை குறிப்பிட்டு சொல்கிறார். ஹிந்துக்களுடைய அந்த திருப்பரங்குன்றம் மலையின் உரிமையை இது சொத்து குறித்ததும் கூட, வெறும் தீபம் ஏற்றுறது மட்டும் இல்லை. ஏனென்றால் 25 ஆகஸ்ட் 1923 மதுரை டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு நெல்லித்தோப்பும் தி ஸ்ட்ரக்சர் கிளைம்ட் பை முஹம்மடன்ஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, தர்காவெல்லாம் சொல்லலை. அதுக்கு மொத்தம் இருக்கிற இடம் எவ்வளவு? 33 சென்ட். ஆனால் இப்போ என்ன தகவல் இருக்குன்னு சொன்னால், புதிதாக பிணங்கள் புதைக்கப்பட்டு இருக்கிறது மலை மேலே அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு. அடுத்து ரொம்ப ஆத்திரமூட்டும் செயல், அந்த தர்காவோட சந்தனக்கூடுக்கு கொடி ஏற்றுறது எதில் ஏற்றுவீங்க? உங்கள் பில்டிங்குள்ளே ஏற்றிக்கிறதுல ஹிந்துக்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் கோவிலுடைய ஸ்தல விருட்சம் கள்ளத்தி மரத்தில் எப்படி ஏற்றினாங்க, அது எப்படி போலீஸ் அனுமதிச்சது? அதாவது இப்போ என்ன தெரியுது, எக்ஸ்ட்ரா புணம் புதைக்க அனுமதிப்பீங்க, கள்ளத்தி மரத்தில் கோவிலோட ஸ்தல விருட்சத்தில் தர்கா கொடி ஏற்றுறதுக்கு அனுமதிப்பீங்க. இப்போ என்ன சதி திட்டம் இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் நடக்குதுன்னு சொன்னால், முருகன் மலையை திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்ற அந்த கண்ணன் மலையை தர்காவிற்கு ஆக்கிரமிக்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தீய ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசு முயற்சி செய்கிறது அப்படின்னு தோணுது. மாணிக் தாகூர் அவர்கள் ஒரு குரலை எழுப்பியிருக்காங்க. அது ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்காங்க கூட்டணியில். எப்படி பார்க்குறீங்க சார்? இத்தனை நாளாக இருந்த பாலிட்டிக்ஸ் வேற மாதிரி. திமுக கூட்டணி இல்லைன்னா அதிமுக கூட்டணி அப்படிதான் இருந்து. ஆனால் 24 தேசிய ஜனநாயக கூட்டணி தனியாக நின்று
18.6% ஓட்டு வாங்கியிருக்கு. அதிமுகவில் விஜயகாந்த் அவருடைய தேமுதிகவோட கூட்டணி வச்சு அவங்க ஒரு 21% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது ரெண்டும் சேர்ந்தா 40% ஓட்டு ஆகுது. இப்போ பாமகவும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்றதுன்னு முடிவெடுத்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெற்று கொண்டிருக்கிறது. பிஜேபி என்றைக்குமே அதிகாரத்தை அரசியல் காரணங்களுக்கு பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால கார்த்தி சிதம்பரம் கண்டிக்கணும்னா சரியான ஆளை பார்த்து கண்டிக்கணும். நாங்கள் நெருக்கடி கொடுக்கணும்னா செப்டம்பர் 27 கொடுத்துருப்போம். மனிதாபிமானத்தோட மத்திய அரசு செயல்பட்டது, பிஜேபி செயல்பட்டது. இல்லைன்னா நாங்கள் செப்டம்பர் 27 பிஜேபி நெருக்கடி கொடுத்துருந்தா இன்னைக்கு அவர் வெளியில் வந்திருக்க முடியாது. அதனால நாங்கள் எப்போவுமே ஒருத்தரோட பலவீனத்தை கையில் எடுத்து நெருக்கடி கொடுக்கறது இல்லை. சிபிஐ என்கொயரி பண்ணணும்னு நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. அன்னைக்கு ஸ்பாட்டில் இந்த சம்பவம் நடக்கும்பொழுது இருந்தவர் விஜய். அதனால அவரை கூப்பிட்டுருக்காங்க விசாரிக்க.